ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஓ நோ, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான திரு எஸ் ஆர் சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய நண்பர், கோவையைச் சேர்ந்தவர், இன்று நாட்டின் துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன், ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா டு வைஸ் பிரசிடென்ட், எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்னுடைய நண்பருக்கு இந்தியாவினுடைய 2வது பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் போஸ்ட், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் என்னோட ஒரு வயசு சின்னவர். நிறைய ஆண்டுகள் அவரோட சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறேன், பணிபுரிந்திருக்கிறேன். எனக்கு இந்த பயணித்திருக்கிற வார்த்தை பிடிக்காது, அதனால் அது சொல்லலை. ரொம்ப பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர், இதெல்லாம் ஜென்ரல் வேர்ட்ஸ். ஆனால் இயல்பாகவே அந்த மாதிரி இருக்கிறவர் அவர். 1997 அநேகமாக என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் அக்டோபர் 10 அந்த ரேஞ்சில் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் அதிகாரப்பூர்வமாக நுழைந்தார். மாநில துணைத் தலைவரானார். அநேகமாக திருச்சியில் என்ற பொதுக்குழு நினைக்கிறேன். நான் தான் அவரை கூட்டுட்டு போனேன். ஏன் கூட்டுட்டு போனேன்னா, அதுவரையிலும் அவர் கோயம்புத்தூர்லேருந்து தான். எஸ், ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போய் திருப்பூர்லேருந்து கூப்பிட்டு போனேன். அவர் திருப்பூர் தான். அவர் அதுவரையிலும் ஆர்எஸ்எஸ்னுடைய திருப்பூர் நகர சங்கஜாலக்காக இருந்தார். இல கணேசன் இந்த யார் அப்போ பிஜேபியில் தலைவர்கள் எண்ணிக்கை குறைவு, ஒர்க்கர்கள் இருந்தாங்க, காரியகர்த்தாஸ் இருந்தாங்க. ஊருக்கு பிரபலமான கம்யூனிட்டி, பொருளாதாரம், இது எஜுகேஷன், இந்த மாதிரி எல்லா செக்டார்லேயும் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடியவர்களை தேடி கண்டுபிடிச்சி பிஜேபியில் ஒரு பொறுப்பு கொண்டு வரணும் ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம்னு நான் சொல்கிறதுக்கு காரணம், மறைந்த இல கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதனால இப்போ அவருமே வெளிப்படையாக சொல்லுவார். நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்து, அவருக்கு எனக்கு அதிக வயசு வித்தியாசம் இருந்தால் கூட எண்ண ரீதியாக சேர்ந்து சிந்தித்து என்னுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்லுவோம், அவர் கருத்தை சொல்லுவோம். அந்த மாதிரி தேடி கண்டுபிடிப்போம். அதில் இவர் 95லேயே நாங்கள் அடையாளம் கண்டோம். ஒரு ப்ராமிசிங் யங்ஸ்டர், டைனமிக், பவர்ஃபுல் பர்சன் ஹூ கேன் டெலிவர். அதுவும் அந்த ரீஜன்லேயே இருந்ததுனால 97 அதுக்கு முன்னால் அவர்கிட்ட நிறைய தடவை பேசியாச்சு. நீங்கள் வந்தாவணும் ப்ரெஷர் கொடுத்து அவர் ரெடி பண்ணி வந்துட்டார். ஆனால் ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தார். ஆர்எஸ்எஸ்னுடைய திருப்பூர் நகர சங்கஜாலகர் பிரசிடெண்ட் ரொம்ப காலம் இருந்தார். அதில் அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தோம், துணைத் தலைவர் ஆனார். அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக எல்லாமே சேர்ந்து தான் செஞ்சோம். 98 அவருடைய எலெக்ஷன் இன்சார்ஜ் நான், 99 எலெக்ஷன் இன்சார்ஜ், 2002 அவர் பிரசிடெண்ட் ஆகும் பொழுது நான் தான் பொருளாளர், மாநில பொருளாளர். அப்புறம் ஒரு பெரிய ரத யாத்திரையில் பாத யாத்திரை நடத்தணும், ஒரு பிரம்மாண்டமான யாத்திரை. அதுதான் முதல்ல தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு பெரிய அளவுகோலை உண்டாக்குனது. ஒரு கோல் செட்டிங், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பரபரப்பான பொலிட்டிக்கல். ஏன்னா பிஜேபியினுடைய யாத்திரைகள்லாம் மோர் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். பொலிட்டிக்கல் கலர் கொடுத்தார், அதில் வைப்ரண்ட் அவர். அதுக்கு நான் தான் இன்சார்ஜ். அதுக்கு போய் அவரோட நிறைய நாள் எல்லா ஊர்களையும் சுற்றணும். இப்படி அவருடைய அரசியல், அவரோட பணிபுரிந்ததுலேயும் சரி, பர்சனலாக ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் அவரோட நெருக்கமாக இருந்திருக்கிறேன். 2014 மறுபடியும் அவர் பாராளுமன்றத்தில் நிற்கும் போது அந்த தேர்தல் பொறுப்பாளர் நான் தான். 19 அதிமுக கூட்டணி வந்துச்சு. அப்போ நம்ம அலையன்ஸினுடைய தர்மத்தின் பிரகாரம் அவர்களை பொறுப்பாளர்களாக போட்டு பின்னணியிலேருந்து வேலை செஞ்சோம். அதனால் அவரோட மிக நெருங்கிய நட்பு. கவர்னர் ஆனதுக்கப்புறம் அதே அன்பு பாசத்தோடு அவர் இருந்தார். கடைசியாக அவருக்கு துணை ஜனாதிபதி பொறுப்பு அறிவிக்கிற முதல் நாள் வரலும் பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ இந்த பரபரப்பில் நம்ம மற்றவர்கள் பேசட்டோம்னு பேசலை. இப்போ இந்த பதவியேற்றதற்கு பின்னால் கொஞ்சம் அடங்கின உடனே போய் பார்ப்போம்
எல்லாரும் பார்க்கட்டும், நம்ம தினசரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பணியினுடைய பார்க்குறோம், 95லேருந்து பார்க்குறோம். ஆமாம், அதாவது நான் அவரோடு மிக நெருக்கமானவன் என்று காண்பிப்பதில் அர்த்தம் இல்லை. அது மன ரீதியாக இருக்குது. மற்றவர்கள் நெருக்கமாக ஆகிக்கிட்டோம், மன ரீதியாக இருக்கிறதுனால நானும் இலா கணேசன் பார்த்துக்கவே மாட்டோம். மன ரீதியாக நெருக்கமாக இருக்கிறதுனால அதே மாதிரி தான் இவரோடையும். அவருடைய பணியினுடைய சிறப்புன்னு சொன்னோம்னா 2 விஷயத்தை நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பவர் ஏணியில் ஏற ஏற ஏணிக்கு கீழே இருக்கிறவனும் ஏறுறவனுக்கு இடையில கேப்பு ஜாஸ்தியாகும். அது ஒரு சூத்திரம், அது நெருங்க முடியாத நிலைமை ஏற்படும். சிபிஆர் அதுக்கு விதிவிலக்கு. கவர்னர் ஆனோன்னு அவருடைய ப்ரோட்டோக்காலில் அவர் போய் எல்லாரோடையும் கையெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு செக்யூரிட்டி ரவுண்டு இருக்கும், ஒரு அவுரா, என்ன சொல்லலாம், போலீஸ் அவுரா. அது சரசரன் போவார், எல்லாரோடையும் பேசுவார். அது அந்த மாதிரி ஒரு குணமுள்ளவர். ரெண்டாவது, யார் போய் என்ன கேட்டாலும், அவர் அந்த 2 டேர்ம் எம்பியாக இருக்கிறப்ப என்ன கேட்டாலும் கண்ணை மூடிட்டு செய்வார். நடக்கலை, நம்ம கவர்மெண்ட் இல்லை, ஆனால் டைனாமிக்காக போவார். ஒரு 4 பேருக்கு பிரச்சனைன்னு உடனே ஏது ஸ்டேஷனில் போய் சண்டை போடுவார். அப்புறம் யார் என்ன கேட்டாலும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்த உடனே உங்களுடைய கிரெடிபிலிட்டி, அந்த மெட்டீரியலினுடைய நம்பகத்தன்மை, அது உண்மையிலே இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் தப்பான நபருக்கு போகக்கூடாது, நாம் செஞ்சது தப்புன்னு மற்றவங்க நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இவரெல்லாம் கிடையாது. யார் வந்தாலும் கட்சி தொண்டை, தொகுதி மக்கள்னு வந்தால் உடனே லெட்டர் எழுதுவார், உடனே கடக்கணும். என்கிட்டே 2 லெட்டர் பேட் இருக்கும் அவரோட பேட். என்ன எழுதி கொடுத்தா கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். சில நேரங்கள் நாங்கள் வந்து ரோட்டில் போகிறப்ப கையெழுத்து போடுறதுக்கு எங்கே வச்சு போடுறதுன்னு தெரியாமல் நான் முதுகை இப்படி குனிஞ்சிட்டு முதுகில் வச்சு கையெழுத்தெல்லாம் போட்டிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்லலாம், அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். 3வது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, அவருக்கு மேல் மட்டத்தில் நிறைய பேர் தெரியும். எனக்கு இவர் தெரியும், அவர் தெரியும், எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி என்ன செஞ்சோம், நிறைய பேர்த்துக்கு செஞ்சு கொடுப்பாரு. அவனுக்கு அவ்வளோ கொடுத்தேன், இன்றைக்கி இவ்வளோ கொடுத்தேன், இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன், இவன் பண்ணிட்டேன், அவனே வந்து சொல்கிறான், தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் அவருடைய யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்ஸ். இதுதான் இப்போ போனாலுமே எனக்கு என்னமோ அந்த ப்ரோட்டோக்காலெல்லாம் மீறி அவரால் வெளியே வந்து எங்களோட கை குலுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் அதுலேயும் வித்தியாசமாக இருப்பார் என்று நான் என்னுடைய கணக்கில் நான் சொல்கிறேன். அதனால் சரியான நபருக்கு போயிருக்கு. தமிழகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உங்கள் மூலமாக சொல்லிடுறேன். மோடி அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டின் மீது பெரிய அக்கறை காமிச்சிட்டு வர்றாரு. எந்த லாபமும் இல்லாமல் 3 தேர்தலில் ஒரு எம்பி கொடுக்கல, ஒரு எம்பி தான் கொடுத்தாங்க, கன்னியாகுமரி மட்டும். நான் சொல்ல வேண்டியது அருண் சொல்லிட்டீங்க. தமிழ்நாடு மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்துக்கு அரசியல் ரீதியாக திருப்பி தர வேண்டிய கடன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மந்திரி, ராஜ்யசபா மெம்பர், எல்ஜி ராஜ்யசபா, எல்ஜி கவர்னரு, முருகன், சிபிஆர், எக்கச்சக்கமான. அப்புறம் எப்போ வந்தாலுமே வந்து தமிழை பற்றி பேசுவார். எப்போ வந்தாலும் திருக்குறள், நாளடியார், மணிமேகலை, சிவகிருஷ்ணன் தாமணி ஒவ்வொன்றுலேருந்து எடுத்து 2 வழி தமிழே தெரியாமல் அவருடைய ஒரு ப்ரொனன்சியேஷன் ஹிந்தியில் பண்ணுவார். பெரிய காதல். கங்கை கொண்ட சோழபுரம், அங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறாரு. தமிழை பற்றி வெளியூரில் பேசுகிறாரு. காசியில் தமிழுக்கு பல்கலைக்கழகம், தமிழுக்கு என்டோமெண்ட்டு இது இருக்கை கொடுத்துருக்கிறாரு. அதனால் அப்படி தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு என்ன சொல்லலாம், உளமார்ந்த அன்பு, இதயபூர்வ அன்பு. அதனால் இப்போ சிபிஆர் அவருடைய பார்வையில் அது மட்டும் இல்லாமல் சிபிஆர் என்னை பொறுத்த மட்டும் சிபிஆர் எம்பியாக இருக்கின்ற போது நம்மளுடைய பிரதமர் வந்து அமைப்பு செயலாளர் ஆஃப் குஜராத் அண்டு ராஜஸ்தான். நானே அவரை ரிசீவ் பண்ணியிருக்கேன். பாலக்காட்லேருந்து வரும்போது கோயம்புத்தூரில் ரிசீவ் பண்ணி அவர் எம்பியாக இருக்கிறப்ப இதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஒரு 2001 அந்த எபிசோடு. அப்போ அவருடைய சிபிஆருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு நாள் தங்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு அவருக்கு, ஃப்ளைட்டை மிஸ் பண்ணதுனால. கோயம்புத்தூர்லையா? அப்போ கோயம்புத்தூரில் மோடி தங்கினார். ஆமாம், ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் பிஜேபி, ஆர்கனைசிங் ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் 2 ஸ்டேட்ஸ்.
அப்போ அந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணதில்லை, டிக்கெட் இல்லை, நம்ம சரியான நேரத்துக்கு புக் பண்ணல. அதுக்கு இன்சார்ஜ் நான் தான். அதை என்னால் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கோபப்பட்டு இருந்தார். ஆனால் கோபப்பட்டு சும்மா உட்கார மாட்டார் எப்போதும். அதனால் வா போனோம், ஒரு ரவுண்ட் அடித்தோம். பார்த்தா மக்களெல்லாம் சந்திக்கும் போது இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப, அவங்களாம் சொன்னாங்க வாலண்டியராக, அது அவர் மறுபடியும் சாஃப்ட்வேரில் ஏறி இருக்குது. அதனால் தான் வந்து அரசாங்க பதவி இல்லாத போதே இவர் மீது ஒரு ஈடுபாடு இருந்ததுக்கு ஒரு பெரிய நேச்சுரல் கோஇன்சிடென்ஸ். அதுக்கப்புறம் அவர் குஜராத் சிஎம்மாக இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு 2-3 தடவை கூப்பிட்டு வந்திருக்காரு, கோயம்புத்தூருக்கும் கூப்பிட்டு வந்திருக்காரு சிபிஆர். அதனால் அவர்களுக்கு இன்னும் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரியான, பட் அவர் ஏன்னா போஸ்ட் பண்ணிக்கிட்டது கிடையாது, போஸ்ட்டு பண்ணிக்கிட்டது இல்லை. நான் வந்து அவர் இப்போ விபி ஆகிட்டார், அதனால் அவர் பெருமை பேசலை. நான் பார்த்த வரையிலும் ஏதாவது கேட்டால் கூட அவரா சரி அந்த மந்திரி எனக்கு தெரியும், சரி கூட நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். வாங்கி வச்சுட்டு எப்படி பண்ணவோ பண்ணிடுவார். அதனால் இந்த மாதிரியான நிறைய ப்ரொபோசிஷன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து பெரிய விஷயம் அவர்கிட்ட பிடிச்சது வந்து ஈஸிலி அப்ரோச்சபிள். தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இடையில் இருக்கிற கேப்பை ஜாஸ்தி பண்ண மாட்டார், நெருக்கிட்டு தான் வருவார். அதனால் எனக்கு சுயநலம் கூட சொல்லலாம், என்னோட இவ்வளவு காலம் சேர்ந்திருந்தவருக்கு ஜனாதிபதி பதவி கிடைத்திருக்கிறது என்று ஒரு பெரிய அடிமனதில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். நாட்டின் மேலவைக்கு தலைவராக போகிறார் உள்ளே போகிறாரு நமது சிபிஆர். அவர் முதல் டைமாக லோக்சபாக்கு எம்பி ஆனது, அதுவே வந்து ஒரு பெரும் பரபரப்பு. 98 குண்டுவெடிப்பு நடக்கிறது. கோயம்புத்தூருடைய கேண்டிடேட்டாக இருக்கிறார். அவரும் அத்வானி அவர்களும் பங்கேற்க இருந்த மேடை சரிந்தது. நீங்கள் கோமாக்க போகிறீங்க, அப்பேற்பட்ட அளவுக்கு நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்க. சிபிஆரும் அத்வானி அவர்களும் அங்கே மேடைக்கு வரலை, ஃப்ளைட் டிலேனால தப்பிக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பல இடங்களில் சீரியல் பாம் பிளாஸ்ட், மேடையும் தகர்க்கிறது. இந்த இதில் வந்து சிபிஆர் அவர்களும் குறி அப்படின்னு நமக்கு புரிகிறது. டோட்டலாக நடந்தது என்ன, சிபிஆர் ரியாக்ஷன்ஸ் அங்கே? இல்லை, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து மேடை தகர்க்கப்படவில்லை. மேடையில் ஹியூமன் பாம் இருந்ததாக பின்னால் விசாரணையில் தெரிஞ்சுது. ஹியூமன் பாம் இருக்கிறப்ப நானும் மேடையில் இருந்தேன். பாரத மாதாவினுடைய அருளாலும் இறைவனுடைய அருளாலும் அத்வானி திருவனந்தபுரத்தில் ப்ரெஸ் மீட்டில் தாமதப்படுத்தப்பட்டார். அதனால் அவர் 3 மணிக்கு வந்து சேருவதாக ஒரிஜினலாக ப்ரோக்ராம் இல்லாததுனால 3 மணிக்கு அத்தனை குண்டும் அடிச்சிச்சு. மேடைக்கு மிக அருகில் அடிச்சிச்சு. மேடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தெருவில் வந்து எத்தனையோ கிலோ ஒரு கார் முழுவதும் வெடிகுண்டு நிரப்பப்பட்டு வெடிப்பதற்கு ரிமோட் கண்ட்ரோல் வெடிக்காமல் போச்சு. அது இருந்தால் இந்த மேடை சுக்குநூறாயிருக்கும், அத்தனை பேரும் பஸ்மமாயிருக்கும். அப்போ அந்த தாமதமான காரணம் மேடையில் இருந்தே நாங்கள் சொல்கிறோம், ஒன்றா டம்முன்னு வெடிக்குது எல்லா இடத்துலையும். மேடையில் இருந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம், ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் பார்த்தா கைவண்டி, இது ஆட்டோ ரிக்ஷா, அந்த கமர்ஷியல் குட்ஸ் வேன் ஒவ்வொருத்தராக போட்டு தூக்கிட்டு ஓடுறாங்க ரத்த கணக்கில். ஐயோ அம்மான்னு அழுதுட்டு வண்டி கிராஸ் ஆகிட்டு போகுது. அப்போ சிபிஆர் திருப்பூரில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் அதை முடிச்சுட்டு இந்த மேடைக்கு வரணும். அதனால் அவர் ஒரு டார்கெட், அத்வானி ஒரு டார்கெட். அவரும் வந்து தாமதமாக வர்றார். அவர் வந்து ஒரு 4 மணி வாக்கில் தான் கோயம்புத்தூருக்குள்ளே கிராஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு இடையில அவருக்கு தெரிஞ்செல்லாம் ரொம்ப வேகமாக வர்றாரு. அங்கேருந்து வரது 1 மணி நேரம் ஆகும். வரும்போது ஆஸ்பத்திரியில் வெடித்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டு வச்சு அங்கே மிகப்பெரிய அநியாயம், அராஜகம், குண்டு வெடிப்பே மனிதாபமற்ற செயல், அதுலேயும் கோரமான கொடூரமான செயல் நடந்துச்சு. நாங்கள் உடனே இந்த மாதிரி அவர் லேட்டான உடனே அவர் என்ன சொன்னால், அவரை ஊருக்குள்ளே விடலை. அன்றைக்கு இருந்த ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி இருந்தார், திமுக மாவட்ட செயலாளர். அதனால் நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஏர்போர்ட்டுக்கு உள்ளேருந்து ஊருக்குள்ளே விட முடியாதுன்ட்டாங்க. அதனால் ஒரு ப்ரெஸ்ஸை கூட்டுட்டு நான் ஏர்போர்ட்டுக்கு போனேன். போகிற வழி முழுசாக இந்த கொடூரமான விஷயங்களாக ரோட்டில் கிராஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். போய் ஏர்போர்ட்டில் இருந்தோடனே அதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தில் நான் பல நேரங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் நானும் மாஸ்டர் மாதன் இருக்கிற ப்ரெஸ் மீட்டில் குண்டு வெடிக்க போவதாக வைத்திருப்பதாக திமுகவினுடைய அன்றைய பாராளுமன்ற கேண்டிடேட் அவருடைய காதலை சொன்னதை ஒரு ப்ரெஸ்ஸுக்காரர் நட்ட சொல்லி நான் அதை சொல்லுகின்ற போது இங்கே வெடிப்பெல்லாம் நடக்குது. இந்த விஷயத்தை நான் அத்வானிகிட்ட சொல்கிறேன். சொல்லி நீங்கள் ப்ரெஸ் மீட்டை சிபிஆர் என் பக்கத்தில் உட்காந்துருக்கார், மாதன் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். அவர் சொன்னால் நீயே சொல்லுங்கிறார். ஏன்னா நார்மலாக அவ்வளோ பெரிய தலைவர்களெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளுடைய ஆத்தென்டிசிட்டியை எப்போதும் அது இல்லாமல் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறேன்,
சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அவர் நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு அத்வானி அவர்கள். மூடியிட்ட நம்ம வந்து எலெக்ஷன் ஒர்க்கை நிறுத்துவோம், அந்த இது சேவை விஷயங்களை செய்வோம், பாதிக்கப்பட்டவங்களை பார்ப்போம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், குடும்பத்துக்கு செய்வோம், என்ன நிவாரணம் பண்ணுவோம் அத்தனை பண்ணுவோம், ஒரு வாரத்துக்கு நோ எலெக்ஷன் ப்ராபகண்டா, நிவாரண வேலைகள் மட்டும். சிபிஆர் உடனே களத்தில் இறங்குறாரு. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இறங்குறோம், பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம், காயம்பட்டவங்க, அடிபட்டவங்க, இறந்தவங்க எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த மாதிரி பல அதில் மும்முரமாக பரபரப்பாக ராத்திரி பகல் பார்க்காம சிபிஆர் எங்களோடு இருந்து செய்கிறார், அவரோடு இருந்து நாங்கள் செய்கிறோம். அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. அது வந்து ஒரு பக்கத்தில் வந்து குண்டு வெடித்ததுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மை வந்து இந்துத்துவா சக்திகள் பலமாகிவிட்டது என்பதால் தான் குண்டே வைக்கப்பட்டது. அதனால் அதாவது சிபிஆர் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னால் 97 அக்டோபர் நவம்பர் மாதத்தில் போலீஸ்காரர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுறாரு பாட்ஷாவோட தம்பியினால். அதோட தொடர்ச்சி தான் இந்த குண்டு. ஆமாம், அதனால் இந்துத்துவ சக்திகள் வலுப்பெற்றதால் குண்டு வைக்கப்பட்டது, குண்டு வைக்கப்பட்டதால் வெற்றி பெற்றதுன்னு பொலிட்டிக்கலாக நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். இது வலுவாக இருந்தது, அதை சகிக்க முடியாமல் வைக்கப்பட்டது குண்டு. இது அந்த அந்த பரபரப்பு. அதுக்கப்புறம் எம்பி ஆனதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம், அது வந்து ரெங்கராஜன் குமாரமங்கலம் அவரோட கூப்பிட்டு வந்து நாங்கள் நிவாரண முகாம்கள் அமைச்சு சிபிஆருடைய தலைமையில் எல்லா நிவாரணங்களையும் செய்தோம். இது அந்த ஆண்டுக்கு சரித்திரம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் 99லையும் வெற்றி பெறுகிறார். அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக, கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக 2 கட்சிகளுடனும் கூட்டணி அமைத்து அடுத்தடுத்த ஆண்டுக்குள்ள 13 மாதத்துக்குள்ளே எல்லாம் நடக்குது. 2 தலைமையிலான கூட்டணியிலும் நிற்கிறார். கோவையின் எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார். எல்லா கட்சிக்கிட்டையும் ஒரு ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச் அவருக்கு இருக்குது. எல்லா கட்சியும் பாராட்டக்கூடிய நிலைமையில் அவர் இருக்கார். தமிழக களத்தில் அவர் அப்புறம் மாநில தலைவராகவும் இருந்த காலமும் இருக்கிறது. அதுக்கப்புறமான காலம் சிபிஆர் எப்படி? ரொம்ப டர்புலன்ஸான காலம். ஏன்னா மத்தியில் ஆட்சி இழக்கிறது பாஜக, அந்த டைம்லாம் இருக்கிற டைமும் அவர் இருக்கிறார் முக்கிய பொறுப்புகள். அதனால இல்லை, அவர் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. அதாவது எல்லா கட்சிகளோடையும் ஒரு சமமான நட்புறவு கொள்ளக்கூடிய இயல்பான குணம் உள்ளவர். இயல்பான குணம். சில பேர் அரசியல் ரீதியாக போய் கை கொடுப்பாங்க, தோள் மேலே கை போட்டுருக்காங்க, பேசிக்குவாங்க. நாங்கள் இருவதும் அந்த திருமணத்தில் சந்தித்த போது அப்படிவாங்க. திருமணத்தில் சந்தித்து நீங்கள் ஏன்னா வந்து அரசியல் பேசி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்க போகிறீங்களா, உடைக்க போகிறீங்களா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு பேசிக்கலாம், அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு பேசிக்கலாம். ஆனால் அந்த சந்திப்பை வந்து அரசியல் மூலம் பூசி பெரிய பூதாகரமாக காண்பிப்பார்கள். இவர் அப்படி கிடையாது, எல்லா இடத்துலையும் சாதாரணமாக எல்லாரோடையும் பழுவார். இப்போ கூட இந்த அவர் ஜார்க்கண்ட் கவர்னராக நியமிக்க உடனே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா, அது வந்து எல்லா கட்சியும் வந்தாங்க. அதிமுகங்க இருக்கிறப்ப வெளிப்படையாக பேசினார், இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சு ஜெயிக்க போகிறேங்கன்னாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இயல்பாக கலையதார்த்தம் தெரிந்தவர், இயல்பாக நட்பு பாராட்டுபவர். அவங்களுடைய மகனுடைய திருமணத்தில் கூட எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி நேச்சர் உள்ளவர், இயல்பாக உதவி செய்வர், இயல்பாக அப்ரோச் பண்ணுறவர். அதுதான் அவருடைய வெரி குட் செல்லிங் பாயிண்ட். மிக நட்பானவர், பெரிய அளவில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர். நான் அவரும் ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய தடவை சேர்ந்து போயிருக்கோம். அவர் எம்பியான காலத்தில் போயிருக்கோம். அதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அந்த அந்த நியமங்களை ஒரு சாஸ்திரம் தெரிந்த பிராமணன் கடைபிடிக்கிறத விட அதிகமாக கடைபிடிப்பார். சும்மா ஒரு நாளைக்கு மாலை போட்டில் போக மாட்டார். உணவு இருந்தும் போதும் கையில் அந்த அன்னத்தை எடுத்து ஒரு மந்திரம் சொல்லி அதை கும்பிட்டு கொஞ்சம் இலையில் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, ஒரு ஆஸ்திகன் ஒரு என்ன சொல்லலாம், அதுக்கு மறுபடியும் இந்த வார்த்தையை தான் உபயோகிக்க வேண்டியிருக்கு, ஒரு பிராமணன் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் தான் எத்தனை தடவை எங்கே சாப்பிட்டாலும் சரி 365 நாள் தான் பண்ணுவார். ஒரு நாளைக்கு சபையில் செய்கிற மாதிரி இல்லை, நீங்கள் ரூமுக்குள்ளே போய் பேசிக்கிற சாப்பிட்டாலும் அப்படி தான் பண்ணுவார். அதே மாதிரியாக கோயில்கள், இப்போ கூட கவர்னர் ஆனோடனே நிறைய கோயிலுக்கு போனார். அதுக்கு முன்னாலேயும் போய்கிட்டு இருப்பார். கவர்னர் ஆனதுக்காக அவர் குறைஞ்சிச்சு, ஏன்னா செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ், அதனால் அவரால் போக முடியல. ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு, சாஸ்திர சம்பிரதாயங்களில் பெரிய ஈடுபாடு, கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம், கால நேரம்லாம் ரொம்ப பார்ப்பார். அதனால் ஒரு உண்மையான ஒரு ஹிந்துத்துவாதி. அப்புறம் அவர் எம்பியாக இருக்கிறப்பெல்லாம் நாங்களே வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுகின்ற வகையில்
ஒரு இந்து மூலிகார மாதிரி ஆக்ரோஷமாக பேசுவார், ம். ஆக்ரோஷமாக பேசுவார். இருப்பது பிஜேபி, ஆனால் இந்து முன்னணி அளவுக்கு டெம்பர். ஏன்னா அந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விஷயங்களை உண்மையான வகுப்புவாதத்தை மதவாதத்தை கண்டு அஞ்சவே மாட்டார். 4 பேரோட போலீஸ் ஸ்டேஷன் போவார் ராத்திரி 12 மணி ஆனாலும். அதெல்லாம் கூட்டம் சேர்த்துக்கிட்டு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன். இன்ட்ரெஸ்டிங். சிபிஆர்களுடைய மறுபக்கம். ரொம்ப நன்றி எத்தனை நம்மோட இணைந்து ஒரு நண்பனாக, ஒரு சீனியர் லீடர் ஒரு நண்பனாக அந்த அந்த கட்டங்களை அந்த அவருடைய அந்த பக்கத்தை பகிர்ந்துக்காக மிக்க நன்றி சார். நன்றி.